ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி அடை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டு விருந்து செவந்து வரும்போது கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாவோ 4 பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாக அப்படி வதக்கிடலாம். ஒரு 4 வதக்கிட்டு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து ஜாஸ்தி, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கேப்பை அடைக்கி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது நல்லா வதக்கிடலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த கேப்பை அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு கூடுதலாக ஒரு சுவை கொடுக்கறதுக்காக நம்ம தேங்காய் துருவி போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா துருவிட்டு நல்லா ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா போதும். அதையும் போட்டு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. 4 பெரட்டி அப்படி ஆற வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்பை மாவு 2 கப் கேப்பை மாவில் இதெல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விடலாம். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது. உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த அளவுக்கு பிசைஞ்சு நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாகவோ இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவோ உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாழை இலை என்னென்னா பட்டர் பேப்பர், அதுவும் இல்லையா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதை பெரட்டி போட்டு நல்லா எண்ணெய் விட்டு இந்த உருண்டையை எடுத்து மெதுவாக கையால் தட்டி நல்லா ஷேப் பண்ணி ரவுண்டாக மெல்லிஸா, ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப மெல்லிஸாகவும் வேண்டாம், மீடியமாக இந்த மாதிரி தட்டி விட்டு நல்ல வட்டமான ஷேப்பில் தட்டி விட்டு அழகாக அதை தோசைக்கல்ல காய வச்சுட்டு அது சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா லேசாக எண்ணெய் தடவி வச்சிடணும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேசாக எண்ணெயை விட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இந்த நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல இந்த ஷீட்டை, அதாவது இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் தட்டி வச்சுருக்கேன். வாழை இலையில் வச்சாலும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதையும் அப்படியே இதே மாதிரி தான் இதை இந்த கையில் எடுத்து அப்படியே அந்த சட்டியில் திருப்பி போட்டுற வேண்டியதான். தப்புன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கொஞ்சம் வச்சு அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வந்துடும். ஒட்டெல்லாம் ஒட்டாது, நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறமா லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, லேசாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வேகட்டும். ஏன்னா கேப்பை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அப்படி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அப்படி திருப்பி போடுவோம். அதுவும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உள்ளெல்லாம் நல்லா வேகணும்னு நினச்சா இந்த மாதிரி சும்மா ஒரு குத்தி விட்டு லேசாக அது மேலே கொஞ்சம் தான் சொல்கிறேன் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு அதுதான் தொட்டுக்கணும் இதுதான் தொட்டுக்கணும் இல்லை, எதோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் வாயில் சும்மா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, பச்சை மிளகாய்க்கு பதிலாக 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாவு பிசையும் போதே கொஞ்சம் வெல்லம் கூட கலந்துக்கலாம். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதையும் கலந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது காரமும் இனிப்புமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. எதுவுமே தொட்டுக்கவே தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா சுட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம், புதினா வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ஏன் வெறும் வாயில் சும்மாவே போகும்போது வரும்போது எடுத்து சாப்பிட்டுட்ருக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்கும்போதே எவ்வளோ நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.